கோவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தூத்துக்குடிக்கு சென்றிருந்த போது ஆசிரியை வீட்டில் 103 சவரன் நகைகள் கொள்ளை போய் உள்ளது. ஆசிரியை குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்களே கொள்ளையை அரங்கேற்றினார்களா? கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது மனைவி 52 வயது ஜெபா மார்டின். இவர் இதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பள்ளியின் அரையாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட கடந்த 24ஆம் தேதி ராஜன் ஜெபா மார்டின் குடும்பத்தோடு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள தங்களது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் இன்று காலை வீட்டிற்கு வந்துள்ளனர். வீடு பூட்டியிருந்துள்ளது. திறந்து உள்ளே சென்றுள்ளனர். உடை மாற்றுவதற்காக பீரோவை திறந்தபோது பீரோவில் உள்ள பொருட்கள் கலைந்து கிடந்துள்ளன. இதனால் அதிர்ச்சி அடைந்து பீரோ லாக்கரில் நகை இருக்கிறதா என பார்த்துள்ளனர். அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. ஜெபா மார்டின் மகளின் 50 சவரன் நகைகள் உட்பட சுமார் 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரொக்கம் மாயமானது தெரிய வந்தது. வீட்டின் பூட்டு மற்றும் பீரோ உடைக்கப்படாமல் பீரோவில் இருந்த நகைகள், பணம் திருடப்பட்டது தொடர்பாக ஜெபா மார்டின் குனியமுத்தூர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயவியல் நிபுணர்கள் மூலம் வீட்டில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோவை மாநகர தெற்கு துணை ஆணையர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனிப்படை போலீசார் விசாரணையில் ராஜன் வீட்டுக்கு 3 சாவிகள் உள்ளன. ராஜன், அவரது மனைவி, மகள் மூவரும் தனித்தனியாக பயன்படுத்தி வருகின்றனர். சாவிகள் வைத்துள்ள மூவரும் தூத்துக்குடி சென்ற நிலையில் ஓலி சாவி மூலம் வீட்டின் கதவு மற்றும் பீரோ கதவை திறந்து கொள்ளை அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியை குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவர்கள் இந்த கொள்ளையை அரங்கேற்றினார்களா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்து ஆசிரியர் வீட்டில் தங்க நகைகள் மற்றும் பணத்தை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.